டியூப் தமிழ் வணக்கம். ஸ்பானிய அமெரிக்கா முறுகல் நிலை. ஸ்பானியாவினுடைய வான்பரப்பிற்கு உள்ளாக அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஈரான் நோக்கி இனி பறக்க முடியாது என்று ஸ்பானியா தடை விதித்தது. ஸ்பானியா அமெரிக்கா இடையே ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரும் முறுகலாக இது மாறி இருக்கின்றது. ஸ்பானியா எதற்காக இந்த நிலைக்கு வந்தது? முதலாவதாக ஸ்பானிய நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலும் ஈரான் மீது முன்னெடுத்த போர் மிக தவறான போர் என்று திட்ட தெளிவாக கண்டித்திருந்தார். இதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பானியாவிற்கான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை நிறுத்துவதாக நேற்று காலை அறிவித்தார். அவருடைய அந்த அறிவிப்பு வந்தவுடன் ஸ்பானியா பதிலடியாக அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இனிமேல் பறக்க முடியாது என்று தடை விதித்திருக்கின்றது. இதுபோலத்தான் முன்னர் உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கின்ற கப்பல்கள் ஸ்பானிய துறைமுகத்திற்கு வரக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக நிறுத்தியவர் ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் ஆகும். எனவே அமெரிக்காவிற்கும் ஸ்பானியாவிற்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த முறுகல் நேட்டோ நாடுகளுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கின்ற பிரதான ஒரு வெடிப்பு போல விழுந்திருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானுடன் பேச்சுக்கள் நடைபெறுகின்றன. முக்கியமான ஒரு குழுவுடன் தாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று அமெரிக்க அதிபர் கூறி வருகின்றார். இதை ஈரான் அடியோடு நிராகரித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய 15 அம்ச தீர்வு திட்டம் பேசுவதற்கு உரியது அல்ல என்று ஈரான் கூறியிருக்கின்றது. முதலாவது, இந்த 15 அம்ச தீர்வு திட்டம் மேட்டிமைத்தனமாக அமெரிக்கா தன்னை நினைத்து கொண்டு அளவுக்கு மீறிய கற்பனையில் எழுதிய ஒரு கற்பனை வாசகம். இரண்டாவது, இது நடைமுறைக்கு முற்றிலும் சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கின்றது. மூன்றாவது, நீதிக்கு மாறான ஒரு திட்டமாக இருக்கின்றது. ஆகவே இதை தூக்கி எறிந்து விட்டது ஈரான் என்பது ஈரானுடைய இப்போதைய விளக்கமாகும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார். இப்படி ஒரு தீர்வு திட்டத்தை ஈரான் தான் பேச எடுத்துக்கொள்ளவில்லை என்று எத்தனையோ தடவைகள் கூறிய பின்னரும் கூட இரகசியமாக பேசப்படுகின்றது என்று கூறப்படுவதன் மர்மம் என்ன என்பதை இன்னமும் உலக ஊடகங்கள் விண்டுரைக்கவில்லை. இந்த நிலையில் ஈரானுடைய ஏவுகணை ஒன்று துருக்கியை நோக்கி ஏவப்பட்டது. நேட்டோவினுடைய ஏவுகணை கட்டமைப்பு அதை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக துருக்கி அதிபர் தய்யிப் எர்டோகன் தெரிவித்தார். இன்றைய போர்க்களத்தினுடைய முக்கியமான குறிப்புரைகளில் போர் பரவலாக்கம் அடைவதற்குரிய ஆபத்தான நிலையை அடைந்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹிஸ்புல்லா, ஹவுதி ஆகிய இரு தரப்பினரும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான போர்க்களத்தில் இறங்கிவிட்டார்கள். இதனால் ஈரானுடைய படையணி மிகப்பெரிய படையணியாக திடீரென மாற்றம் பெற்றிருக்கின்றது. இதன் காரணத்தினால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற மற்றைய சிறு ஜிஹாத் குழுக்களும் இவர்களுடன் இணைகின்ற பொழுது போர் மத்திய கிழக்கு முழுவதற்கும் பரவலாக்கம் அடைகின்ற நிலைக்கு வந்து விரைந்து பரவி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக, ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்க படைகளுக்கு தங்குவதற்கு இடம் வழங்கக்கூடாது, இடைத்தங்கல் முகாம்களையும் வழங்கக்கூடாது, அவர்களுக்கு மத்திய கிழக்கில் இருத்தலுக்கான இடமே இருக்கக்கூடாது, அப்படி நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் அதற்கான பிரதிபலனை சந்திப்பீர்கள் என்றும் எச்சரித்திருக்கின்றார். ஆகவே அமெரிக்காவினுடைய புதிய படைகள் தங்குகின்ற இடங்கள் எந்தெந்த நாடுகளோ அந்தந்த நாடுகளின் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் என்பது இதனுடைய குறிப்புரையாகும். இந்த நிலையில் உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக பெரும் சிரமத்தையும் பணவீக்க நிலையையும் அடைந்திருக்கின்றன. சர்வதேச நாணய நிதியம், G7 கைத்தொழில் நாடுகள் இணைந்து இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை காண்பதற்காக களம் இறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னொரு செய்தியின்படி ஈரானுடைய தலைவர்களை கொல்வதற்கு இஸ்ரேல் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. தங்களுடைய நாட்டினுடைய தலைவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று குறி தவறாமல் கண்டுபிடித்து சரியான முறையில் தாக்குதலை நடத்துவதற்கு AI தொழில்நுட்பம் அதிகூடுதலான உதவியை புரிகின்றது என்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
அமெரிக்காவினுடைய இன்னொரு சதி நடவடிக்கையின் மூலமாக ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் பகுதிகளில் அமெரிக்காவினுடைய அதிரடி படைகள் பாராசூட் மூலமாக இறங்கி அங்கு தாக்குதலை நடத்தி அவற்றை கைப்பற்றி கொண்டு செல்வதற்கு ஒரு புதிய திட்டம் தயாராகி இருப்பதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்திகளினுடைய தொகுப்பாக இரு தரப்பும் போர்க்களத்தில் எதிரும் புதிருமாக நெருங்கி விட்டார்கள். எந்த நேரம் அடுத்த கட்ட பெரும்போர் வெடிக்கப் போகின்றது என்று கூற முடியாத அளவிற்கு நிலைமை சூடாக சூட்டின் மேல் சூடாக இருக்கின்றது. ஈரான் அமெரிக்க போர் ஐரோப்பாவிற்கு பெரும் செலவை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முதலாவது, ஐரோப்பாவில் பொருட்களின் விலைகள் இந்த போரின் பின்னர் 1.1% உயர்வு கண்டிருக்கின்றன. பணவீக்கம் 2.7% உயர்வு கண்டிருக்கின்றது. மின்சார விலைகள் 7% உயர்வு கண்டிருக்கின்றது. ஜெர்மனியில் மிகப்பெரிய விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு போராட்டத்தில் குதிக்கின்றார்கள். 4% மேல் சம்பள உயர்வு வேண்டும் என்று ஜெர்மனிய தொழிலாளர்கள் கேட்கின்றார்கள். ஜெர்மனி போன்ற பெரிய நாடை சமாளிக்க முடியாமல் இருக்கின்றது. ஜெர்மனியில் வேலை நிறுத்தம் மட்டுமல்ல, இப்போதைய உச்சக்கட்ட எரிபொருள் காரணமாக விலைகளினுடைய உயர்வும் உற்பத்தியினுடைய வீழ்ச்சியும் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஐரோப்பாவினுடைய பொருளாதார இரும்பு முதுகெலும்பாக இருந்த ஜெர்மனியை ஆட்டம் காண தொடங்கி இருக்கின்றது இந்த போரினுடைய 4 வார கால பகுதியில். இந்த போர் தொடர்வதனால் இந்தியாவினுடைய பங்கு சந்தை வரலாறு காணாத வீழ்ச்சியை நேற்று சந்தித்தது. ஒரே நாளில் முதலீட்டாளர்கள் 9 லட்சம் கோடி ரூபாய்களை இழந்து போனார்கள். டாலருக்கான ரூபாயின் பெறுமதி பலத்த வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயின் பெறுமதி 95.20 வீழ்ச்சியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்ந்தும் வீழ்ச்சியடையக்கூடிய அபாயம் இருப்பதாக இந்திய செய்திகள் கூறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூட்டிலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.